சென்னையில் அரசு மருத்துவரை இளைஞர் கத்தியால் குத்திய பரபரப்பு சம்பவத்தில் இளைஞரின் சகோதரர் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். ஐயா வணக்கம், என் பேர் லோகேஷ், எங்கள் அண்ணன் பேர் விக்னேஷ். எங்கள் அம்மா தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கோசம் இப்போ நான் பேச வந்திருக்கேன். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பயும் படுத்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்க அந்த பாலாஜி, அந்த கிண்டி ஹாஸ்பிட்டலு, கலைஞர் ஹாஸ்பிட்டலு, அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் தான் இப்போ இருக்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ரொம்ப இருக்காங்க. அந்த 8வது கீமோ போடலன்னா எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. அந்த 8வது கீமோ போட்டதால் தான் எங்கள் அம்மா இருக்குது இப்போ வரைக்கும் லங்ஸ் பாதிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் படுத்துட்ருக்காங்க. அந்த படுதால் தான் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா ரொம்ப மூச்சு நேற்று சவிதா ஹாஸ்பிட்டல் நான் சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா செத்து போய்டுன்னு சொல்லிட்டாங்க. சவிதா ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா சவிதா ஹாஸ்பிட்டல் நாங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டோம். இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா உயிரோட தான் வச்சுருக்கோம். நாங்கள் வீட்டில் ஆக்சிஜன் ஓட்டு வச்சு நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம். இப்போ இருக்கும் அந்த காப்பாற்று மூலயமா எங்கள் அண்ணன் என்ன பண்ணிருக்கேன், எங்கள் அண்ணன் இப்போ ஏதோ தப்பாக எதுவும் மூலியமாக எங்கள் அம்மா கோசம் எங்கள் அண்ணன் எந்த மூலிகம் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான், எதுக்கும் போக மாட்டான். எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கான். எங்கள் அம்மா கோசம் இருப்பான். எங்கள் அண்ணன் எங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா பாத்ரூம் போகிறதும் இது பண்ணுறது, எங்கள் அம்மாவுக்கு டச் பஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் அண்ணன் தான் பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணன் பேர் விக்னேஷ். எங்கள் அண்ணன் கோசம் எல்லாமே அவன் பார்த்து அவன் இல்லைன்னு நாங்கள் சும்மா சொல்லுவோம். அவனுக்கோசம் அவன் என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவன் என்ன பண்ணாங்க, அவன் பண்ணதும் தப்பு தான், நாங்கள் தப்புன்னு சொல்ல. அவன் என்ன மாதிரி இந்த கோசம் பண்ண சொல்ல ஆனால் அந்த முக்கால்வாசி அந்த பாலாஜி டாக்டரால் தான். நானே எங்கள் அம்மா கூட கோசம் போய் நின்றுருக்கேன். எங்கள் அம்மா போய் கேட்கும் போதே எங்கள் அம்மா எடுத்துக்கு என்ன பண்ணிருக்காரு, நோட்டை தூக்கி வச்சிருக்காரு. அந்த நோட்டை திரும்பவும் பார்த்தீங்களா, அந்த பார்த்தாங்க பார்க்கறது மூலியமாக 3 பேஜ் 6 பேஜ் எழுதி வச்சுருக்காங்க. அந்த பேஜை இப்போ எடுத்துன்னு போனாங்க. கிண்டி ஹாஸ்பிட்டலுமே இப்போ வந்தாங்க 5 போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. 5 போலீஸ் கூட்டு வந்து என் தம்பியை கூட கூட்டின்னு போனாங்க. என் தம்பி மூலியமாக எங்கள் வீட்டு மாடி ஒருத்தருக்காப்புல அந்த வாடகை வந்து கூட கூட்டின்னு போனாங்க. அந்த வாடகை கூட்டும்போது இப்போ இருக்க என்ன இதுன்னு தெரில, பேர் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. இப்போ இருக்க என்ன இதுன்னு தெரியல. என் தம்பி ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல. என்ன பண்ண ஜெராக்ஸ் எடுத்தால் நான் கூட்டு வந்து வீட்டில் விட்டுருவோம். நாங்கள் இப்போ இருக்க எங்கள் அம்மா பார்த்தா ஆக்சிஜன் தான் இப்போ இருக்க எங்கள் அம்மா உயிர் வாழ்ந்துருக்காங்க. சென்னையில் ஒரே நாளில் 2 அரசு மருத்துவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மருத்துவர்கள் மீதான தாக்குதல்களை தடுக்க வலியுறுத்தியும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாக குற்றம் சாட்டிய மருத்துவர்கள் பல நிகழ்வுகள் நடந்தும் கூட நீண்டகால நடவடிக்கை எதுவும் எடுப்பதில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.